வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. தேமுதிக எந்த பக்கம் போகுது? நேற்று ஈஷா யோகா மையத்தில் வந்து ராஜ்நாத் சிங், வேலுமணி, பிரேமலதா பேசி முடிச்சிட்டாங்க கூட்டணியை அப்படின்னு தான் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு திமுகவோடையும் பேசிட்டு இருக்காங்க. மோடி ஏவாவளி அவர்கள் பேசுறாரு. அப்படிங்கும்போது என்னங்க நேற்று வந்து அதிமுக இன்னைக்கு திமுக அப்படின்னா ஏங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க நேற்று அவங்ககிட்ட பேசினா பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் பக்குவப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்போ தேமுதிக இங்கே தான் போகுது. ஒரு பக்கம் அவங்க பையன் வந்து நட்டாத்தில் நிறுத்தி விட்டுருவீங்க பொழுது எனக்கு அதிமுகவுடைய கூட்டணி போகலாமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பிரேமலதா அவர்கள் டிமாண்டை ஏற்றி கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு கட்சி வந்து அதோட இயல்புன்னு பார்க்குறோம். இப்போ தேமுதிகவுடைய இயல்பே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரெண்டு பேர்ட்டையும் பேசுவாங்க, டிமாண்டை ஏற்றுவாங்க, கடைசி நேரத்தில் எது தோக்குதோ அந்த கூட்டணிக்கு போய் சேருவாங்க. இதான் அவங்களுடைய வரலாறு. சரி, இந்த தடவை தப்பி தவறி வந்து போய் நல்ல கூட்டணியில் சேர்ந்துருவாங்கன்னு அவங்க கட்சிக்காரன் தான் நினச்சாங்க. நல்ல கூட்டணின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க? சரி, அதிமுக கூட்டணிக்கே போயிடுவோம் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க? திமுக எதிர்ப்பு மனநிலை அடிக்குது, அதனால் கம்முன்னு அதிமுக பக்கம் போயிடுவோம். இப்போ டிடிவி தினகரன் டக்குன்னு போய் செட்டில் ஆகிட்டார். அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு அரசியல்வாதி. ஏன்னா புத்திசாலித்தனமான அரசியல்வாதிங்கனால தான் அவருக்கு எம்பி பதவியும் கிடைக்க போகுது. முதல்லையே போயிருந்தாலும் இவங்களுக்கு ஏதாவது இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்லப்பா, முதல்ல நம்மளை நம்பி இந்த அம்மா வந்தாங்க, அப்போ ஏதாவது ராஜ்யசபா கொடுக்கலான்னு யோசிப்பாங்க, இல்லை சீட்டு கீட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க. இப்போ என்னென்னா அதிமுகவில் நிறையா கட்சி சேர 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 எண்ணிக்கை கொடுக்க முடியாது. திமுகலையும் அதே நிலைமை தான். நீங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு யார் நல்ல பெட்டர் ஆஃபர்னு சொல்லிட்டு அவங்களோட போகணும்னு நினைக்கிறீங்க, ஜெயிக்கிறவங்களோட போகணும்னு நினைக்கணும். யார் வந்து நமக்கு வந்து சீட்டு கொடுக்குறா, யார் வந்து நோட்டு கொடுக்குறா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போனீங்கன்னா முட்டு சந்து தான். இப்போ அதிமுக கூட்டணி என்ன சொல்லிட்டாங்களாம், பழனிசாமி சொல்லிட்டாரா, விடுங்க அந்த அம்மா பற்றி பேசுறது சரியில்லை. வேலுமணிக்கு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நேற்று பேசியிருக்கோம், ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்குது அப்படின்றதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வந்தால் பார்க்கலாம்ப்பா, எல்லாம் விட்டுட்டு போப்பா, அடுத்த வேலையை பார்க்கலாமாங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டார். நம்மளால நீங்கள் யாரும் பேசாதீங்க, அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், வந்தால் வரட்டும், இல்லைனா விட்டுருங்க. அதேமாதிரி வேலும் இன்றைக்கி பேசும்போது சொல்லியிருக்காரு, என்னம்மா இங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா வேறு மாதிரிலாம் தகவல் வருது அப்படின்றது. இல்லை நாங்கள் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் வெளியில் கேட்கும்போது யாரும் எங்களை அணுகவே இல்லை. நம்ம என்ன கேட்குறோம், எல்லாரும் எங்களை அணுகுறாங்க, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அப்படி தானே சார் பேசணும். வெளி உலகத்துக்கு வந்துருச்சு நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறது. இப்போவும் என்ன சொல்கிறாங்க, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்போம். எப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனேன்னு கேட்குறாங்க தொண்டர்கள். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்களே, அதாவது இவங்க எம்எல்ஏ வேட்புமனு வாங்கிட்டாங்க, இவங்க பையனும் ஒரு எம்எல்ஏ, இவங்க தம்பி வந்து எம்பி, அப்போ மொத்தம் கொடுக்குறதே 6 சீட்டு, இதில் 3 பேர் இவங்களே வாங்கிட்டாங்கன்னா மற்றவங்க யார் பதவியில் இருப்பாங்க? இப்போ எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா 2 பேர் இவங்க, இன்னொருத்தர் பார்த்த சாரதி, 3, மிச்சம் 3. இந்த 3க்காக 234 தொகுதியிலும் விருப்பம் பண்ணி வாங்குறீங்க. அப்போ ஒரு இது என்ன கட்சிங்க? மக்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, பார்க்கக்கூடிய மக்கள். இன்னும் பெரும்பாலான மக்கள் ஒரு சந்தேகம், என்னங்க தேமுதிகவை பற்றி ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்க? எல்லாரும் தேமுதிக எந்த பக்கம் போகும்? பழனிசாமி பேசுகிறாரு, ஸ்டாலின் வராரு, அமித்ஷாஜி வராரு, ஏங்க இவ்வளோ முக்கியத்துவம் தேமுதிக எங்கள் ஊரில் ஆளே இல்லையேன்னு கேட்பீங்க. என்னென்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கும்போது அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அந்த ஓட்டு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நிர்வாகிகள் இருக்காங்க, ஆனால் நிர்வாகிகள் வேகமாக வேலை செய்கிற நிர்வாகிகளானு கேட்டால் அது இல்லை, இருக்காங்க. இந்த நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க ஒரு 1%, 1/2%, அரைக்கும் கீழே. போன தடவை பார்த்தீங்கன்னா டி நகரில் திமுக எம்எல்ஏ இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதி 58 ஓட்டில் தான் ஜெயிக்கிறார். அதே பார்த்தீங்கன்னா மொடக்குறிச்சியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ அவங்க வந்து நம்ம முன்னாள் அமைச்சர் அந்த சுப்புலட்சுமி ஜெகதீசனை தோக்கடிச்சிட்டு வராங்க. அவங்க ஜெயிச்சதும் பார்த்தீங்கன்னா 60 ஓட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா தென்காசி நிறையா தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஓட்டு, அதாவது 100 ஓட்டுக்குள்ளேயே நிறையா தொகுதி, 1000 ஓட்டுங்கிறது நிறையா தொகுதி. அப்போ இப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ தேமுதிக ஒரு தொகுதியில் ஒரு 500 ஓட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இருப்போம். ஏன்னா நீ ஓட்டு முக்கியம். ஏன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது பழனிசாமி அவர்களுக்கு வாழ்வாசாவா, ஸ்டாலினுக்கும் வாழ்வாசாவா பிரச்சனை, அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. கொஞ்சம் இருந்தாலும் கொடுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு பேசும் மக்களிடம் இந்த விருதுநகர், கோயில்பட்டி அங்கெல்லாம் கொஞ்சம் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் ஓட்டு இருக்கும். இப்போ அது இருக்குது. அதேமாதிரி வைகோவுக்கு இருக்கும். இப்போ இந்த ஓட்டு வாங்கணும் எப்பயுமே. அதாவது பெரிய பெரிய கட்சி இருக்குல்ல, இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவோட சண்டை போடுதுன்னா ஒரு லாஜிக் இருக்குது. சரி, ஒரு 4% இருக்குதுப்பா, சிறுபான்மை மக்கள் ஓட்டு கிடைக்குதுப்பா, சண்டை போடுறாங்க பாட்டு. ஐயா அன்புமணி சண்டை போடுறான்னா அவருக்கு ஒரு 2.5% இருக்குது, டிடிவிக்கு ஓரளவுக்கு இருக்குது. சட்டியில் இருந்தாலும் அகப்பையில் இருந்தாலும் ஒன்றுமே இல்லை.
ஆனாலும் வந்து யாருடன் கூட்டணி சேர்க்கிறது தேமுதிக அப்படின்னு சொன்னோம்னா வீட்டில் உட்காந்து சிரிப்பாங்க பொழுது பரவாயில்லப்பா நம்ம கட்சியை தொடர்ந்து டெய்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி டிவி பார்ப்பாங்க பொழுது பார்த்துட்டு பரவாயில்லப்பா திமுகவும் நம்மளை கூப்பிடுது, அதிமுகவும் கூப்பிடுது, அமித்ஷாஜி வரைக்கும் கூப்பிடுறாரு. எவ்வளோ நாள் கூப்பிடுவாங்க? தேர்தல் நெருக்கம் வரைக்கும் கூப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் அங்கேயும் பேசிட்டு இங்கேயும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மொத்தமாக எல்லோரும் சேர்த்து கூட்டணியே வேணாமான்னு கழட்டி விட்டாங்கன்னா எங்கே போவீங்க? எப்படி ஒரு கூட்டணிக்கு போக போகிறீங்க, அது நிச்சயம். அப்போ இப்போவே வந்து பொதுமக்கள்கிட்ட உங்களுடைய கட்சியுடைய இமேஜ் எந்த அளவுக்கு போகுது? இப்போ பழனிசாமி நொந்து நூலாக இருப்பாரா இல்லையா? நல்லா யோசனை பாருங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஏவாவோடு பேசும்போது ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பார், என்னப்பா எப்போ பார்த்தாலும் கேட்டு அப்படி வரும் இப்படி வருங்கிறீங்க, வராங்களா இல்லையாப்பா? கடைசியாக அந்த நிலைமைக்கு வந்துடுவாரா இல்லையா? இப்போ ராமதாஸ் அவர்கள் தான் பேசிகிட்டு இருக்காரு, சைலண்ட்டாக பேசுகிறாரு, தான் வெளியில் தெரியுதா? நல்லா யோசனை பாருங்க. இப்போ டிவிக்கேவும் காங்கிரஸும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, தெரியுதா வெளியில்? அப்படி இல்லைங்க பேசணும். அப்போ பிரேமலதா அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் என்ன சிக்கல்னா, இப்போ பிரேமலதா அவர்கள் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்ட்டாங்க, ஓகே. இப்போ என்ன முடிவு வருவாங்கன்னா, இதே மாதிரி தான் போனதில் ராஜ்யசபாவுக்கு சீட்டு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு இவங்க தம்பிக்கு வாங்கிட்டு கடைசி நேரத்தில் திமுக கூட்டணிக்கு போகிறது தான் பிளானாக. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்குலாம் கொடுக்க முடியாதுன்னு இன்பதுரைக்கு சீட்டு கொடுத்தது. அதனால தான் இவங்களுக்கு கோபம், எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்ட்டு. ஏங்க 34 எம்எல்ஏ இருந்தால் தான் ஒரு எம்பி, கரெக்டுங்களா? 34 எம்பிக்கு தகுதிக்கு தான். மொத்தம் நீங்கள் நிற்கிறதே 6 சீட்டு. சரி, 6 சீட் நிற்கிறீங்க. நீங்கள் அந்த எந்த கூட்டணியில் நிற்கிறீங்களோ அதுக்கு உண்மையானவராக இருக்கணும், நேர்மையானவராக இருக்கணும். அதை விட்டுட்டு பிரேமலதா அவர்கள் பேசுகிறத பார்த்துருப்பீங்க, அதிமுகவையும் திட்டுறது, திமுகவையும் திட்டுறது. இவங்க கட்சி தான் தமிழ்நாட்டை தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய கட்சிங்கிற ரேஞ்சில் பேசினா கோவம் வருமா வராதா? அப்போ பிரேமலதா என்ன முடிவு பண்ணுறாருன்னா அவங்களுக்கே தெரியலையா. இப்போ கூட இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியல என்ன தான் முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா பையன்கிட்ட ராஜேந்திர பாலாஜி பேசி தம்பி உங்களை நான் எம்எல்ஏ, ஏன்னா விருதுநகரில் நின்னார்ல விஜய் பிரபாகர், அப்போ வந்து ராஜேந்திர பாலாஜி பழக்கம், மாவட்ட செயலாளர் தானே அவர், முன்னாள் அமைச்சர். வாங்க தம்பி நான் ஜெயிக்க வைக்கிறேன்ட்டு இருக்கார். அதனால் தம்பி வந்து இப்போ அவரோட போகலான்னு பிளான். அம்மா என்ன நினைக்கிறாங்க, இது நமக்கு இந்த தேர்தல் நமக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா ஒரு எம்எல்ஏவும் இல்லை, ஃபண்டும் கிடைக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், ரெண்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்த பிடிப்போம். அது இல்லாமல் அதுக்கப்புறம் ஒன்றிய அமைச்சர் துணை முதல்வர் ரேஞ்சுக்கு பேசுகிறாரு சுதீஷ் வேற. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து, இந்த பக்கம் போவாரா அந்த பக்கம் போவாரான்னு தெரியல. மறுபடியும் நீங்கள் இப்போ கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிற மாதிரி எப்படி போனாலும் முட்டு சேர்ந்து தான் போவாங்க பொழுது. திமுக கூட்டணி ஜெயித்தாலும் இவங்க திமுக கூட்டணி நின்று ஜெயிக்கணும். இவ்வளோ தூரம் நீங்கள் டார்ச்சர் பண்ணி உள்ளே போகும்போது ஒழுங்காக வேலை செய்வாங்களா திமுககாரங்க? நீங்கள் அதிமுகவை இந்த அலையை விட்டு பண்ணுறீங்களே, அதிமுக வேலை செய்வாங்களா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 6 சீட்டு வாங்குறதுக்குள்ள இவங்க படுற அட்ராசிட்டி தாங்க முடியலன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. திமுக அதிமுகலாம் இந்த மாதிரி கட்சிகளெல்லாம் கழட்டி விட்ருணும். ஏன்னா 1% கீழே வச்சுக்கிட்டு இவங்க பேசுகிற பேச்சும் அறிக்கை விடுறதும் ஐயோ தாங்க முடியல. பொதுமக்களை எரிச்சலாகிறாங்க. என்னங்க நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? திமுகவோடையும் பேசுவீங்க, அதிமுகவோடையும் பேசுவீங்க, நல்லா தெரியுது 2 பேர்ட்டையும் பேசுகிறீங்கன்ட்டு. நாளைக்கு திமுகவோட கூட்டணி வச்சா பிஜேபி பாசிசம், பிஜேபியோட கூட்டணி வச்சா திமுக தீய சக்தி. என்னங்க லாஜிக்கு? அப்போ உங்களுக்கு யார் அதிக சீட்டு கொடுக்குறாங்களோ அதனால் அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணுவீங்கிறது எந்த விதத்தில் சரியான அணுகுமுறை? இந்த மறைவாக பேச வேண்டிய இடத்த இந்த மாதிரிலாம் பேசி தொடர்ந்து தேமுதிக இறங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் பிரேமலதா அவர்களின் தவறான முடிவு. அது இந்த தேர்தலையும் எதிரொலிக்கும்னு நினைக்கிறோம். உஷாராக இருந்தால் அந்த பக்கம் போவாங்க, இல்லாட்டினா நம்ம சொல்கிறதுக்கு என்ன, தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.